அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இன்றைய பதிவில் வியாழக்கிழமை பூஜை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் வழக்கம் போல் காலையில் நேரத்தில் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சதும் நம்ம எப்போவுமே கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மனசில் நினச்சி இன்றைய தினம் நமக்கு நல்ல நாளாக சிறப்பான நாளாக அமையணும் அப்படின்னு நினச்சிட்டு மகாலட்சுமியை வருக வருக ஐஸ்வர்யம் தருக தருக அப்படின்னு நான் எப்பவும் சொல்கிறேன் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு கதவை திறந்தாச்சுங்க. கதவை திறந்து வெளியில் போய் கொஞ்ச நேரம் பிரபஞ்சத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம மனசுக்குள்ளே நினச்ச விஷயத்த கொஞ்ச நேரம் பிரபஞ்சத்தோட பேசிட்டு வந்துட்டு மறுபடியும் ரொம்ப அதிகாலை 4 மணி 4:30 ஆனதுனால கொஞ்சம் கதவை அடைச்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு கூட்டி விட்டு அப்புறம் வெளியில் சிட் அவுட்டு எல்லாமே மறுபடியும் நான் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போது ஹால் சுத்தம் பண்ணிவிட்டு சிட் அவுட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு வெளியில் வாசலுக்கும் வந்தாச்சு. அதுக்குள்ளே ஒவ்வொரு வண்டி வாகனங்களெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி வீடும் தொடச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடும் தொடச்சாச்சுங்க. எப்போவுமே நம்ம திங்கள் கிழமை வீடு துடைப்போம், செவ்வாய் துடைக்க மாட்டோம், அப்புறம் புதன் வியாழனில் ஒரு நாள் துடைப்போம், வெள்ளி துடைக்க மாட்டோம். அந்த மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் டீப் க்ளீனாக எல்லா பக்கமும் வீட்டை தொடச்சி விட்றலாம். புதன்கிழமை எப்போவுமே வீடு ஒட்டடையெல்லாம் தட்டி அடிக்கிறதுக்கு உகந்த நாள். நம்ம ரெண்டுமே ஒரே நாள் செய்கிறதுனால தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே புதன்கிழமை வீட்டை ஒட்டடை அடிக்கிற வேலை, இந்த சோஃபாவில் துடைக்கிற வேலை, அந்த மாதிரி கூட்டுற வேலை, பெரிய மெயின் வேலையை வீடு பெரிய க்ளீனிங் பண்ணுற வேலையெல்லாம் புதன்கிழமை வச்சுட்டு வியாழக்கிழமை காலையில் நம்ம வீடு ஜஸ்ட் ஒருக்கா கூட்டி விட்டுட்டு துடைக்க ஆரம்பித்தாச்சுங்க. இன்றைக்கி எல்லா பக்கம் துடைச்சாச்சு. நாளைக்கு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு படி பூஜை பண்ணுறதா இருந்தாலும், வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும், வெள்ளிக்கிழமைக்கு நம்மளுக்கு வியாழக்கிழமையே நம்ம முன்கூட்டியே வேலைகளை செய்து வைக்கும்போது அன்றைய தினம் நம்மளுக்கு கொஞ்சம் பூஜைகள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம மற்ற நாட்களை விட விசேஷ பூஜைகள் செய்வோம் இல்லைங்களா. அதுக்கு தான் எப்போவுமே முன்கூட்டியே வீடெல்லாம் தொடச்சி வைக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டை தொடச்சி வேலையெல்லாம் முடித்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. இப்போ அதே மாதிரி நிலைவாசல் பூஜை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நிலைவாசலில் முதல்ல விளக்கு ஏற்றியாச்சு. எவ்வளோ நேரத்துலேயே எந்திரிச்சாலும் நம்ம வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சி குளித்து நம்ம வர்றதுக்குள்ளேயே மணி 6க்குள்ளே ஆயிடுதுங்க. நல்லாவே வெளிச்சம் வந்துடுது. நிலைவாசல் பூஜை பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற வந்தாச்சு. பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும்போது நம்ம நெய் போட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. இல்லை நம்ம சாதாரண வீட்டில் விளக்கு ஏற்றும்போது ஒரு விளக்காவது ஒரு வெள்ளி விளக்கோ அதில் நம்ம நெய் போட்டு விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. அப்போ நானும் இன்றைக்கி பஞ்சதீபம் விளக்கு தான் நான் ஏற்றிட்டுருக்கேன். நெய் போட்டு ஏற்றியாச்சு, நடுவில் ஒரு மலர் வச்சாச்சுங்க. விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ பூஜை அறைக்கு வந்தாச்சுங்க. பூஜை அறைக்கு லக்ஷ்மி படத்தை எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற செம்பருத்தி மலர்களை தாங்க நம்ம அவங்களுக்கு வைக்க போகிறோம். எங்கள் ஊரில் டவுனுக்கு போனால் மட்டும்தான் பூக்கள் வாங்க முடியும். நான் எப்போவுமே வெளியில் அதிகமாக டவுனுக்கு போக மாட்டேன். நம்மளுக்கு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம டவுனுக்கு போகும்போது ஏதாவது விசேஷ தினங்கள் மட்டும்தாங்க நான் வெளியிலேருந்து பூக்கள் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிற பூக்களை செம்பருத்தி, இந்த மாதிரி இட்லி பூ, துளசி, இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சங்குப்பூ இதெல்லாம் தாங்க நான் சாமிக்கு வைப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி நல்லபடியாக நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் பூக்களும் வச்சுட்டு நம்ம மனதார கடவுளை ஒரு நிலைப்படுத்தி நமக்கு மட்டும் வேண்டாமல் நம்மளுடைய கூட பரப்புகள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், உலக மக்கள் அனைவரும், இந்த காணொலியை காணக்கூடிய அனைவருமே, நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க. எப்போவுமே நமக்கு மட்டும் வேண்டுவதை விட பிறருக்காக நம் வேண்டுதலுக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே மற்றவங்களுக்கு வேண்டியும் நம்மளுடைய பிரார்த்தனை இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இப்போது அந்த சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரி நாடுகளில், வளைகுடா அரபு நாடுகளில் யுத்தம் வேறு போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்களாகட்டும், இல்லை அந்த நாட்டு மக்களாக இருக்கட்டும், இது இப்போ ஒரு அரசியல் ரீதியாக நடக்கிற யுத்தத்துக்கு பொதுமக்கள் தானங்க பலியாகிறாங்க. அந்த பொதுமக்கள் அனைவரும்
நலமோடு இருக்கணும். அதில் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு இந்த மாதிரி யுத்தங்களெல்லாம் டிவியில் பார்த்தாலே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு வேண்டியும் பிரார்த்திச்சுக்கலாம். உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளுக்கும் நம்மளுக்குமான நெருக்கத்தை கொண்டு வந்து கொஞ்ச நேரம் நம்ம மனசை அமைதியாக விட்டுறணுங்க. எதுவுமே நான் வேண்டாமல் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆள் மனதை நம்ம அந்த தீபத்தோட ஒளியில் கடவுள்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி மனசுக்குள்ளே கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் நம்ம மனசு அந்த தீபத்தோட ஒளிக்கே நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை நம்ம மனமே கொண்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன எண்ண ஓட்டங்கள் தோணுதோ, நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். நம்மளுக்கு என்னெல்லாம் மைண்டில் தோணுதோ, இப்போ நம்ம காலேஜில் படிக்கிற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கான நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? கல்யாணம், வீடு கட்டணும், குழந்தை பிறக்கணும், கடன், அந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கான தீர்வுக்கும் வேண்டி எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம மனுஷார்கிட்ட சொல்லி நம்ம அழுகிறத விட கடவுள்கிட்ட நம்ம பேசி பாருங்கள். நான் கடவுள்கிட்ட தாங்க பேசுவேன். வெளியில் பேசினா நம்மளோட கஷ்டத்தை நம்ம வெளியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ வேறவங்ககிட்டையோ நம்ம சொல்லும்போது அது ஒரு காதுக்கு போய் அது வேறு காதுக்கு வரையில் வேறு மாதிரி போயிடும். அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க வீட்டில் அப்படியாமா, இவங்க இப்படியாமா. பொதுவாக எங்கள் ஊரில் தான் இப்படியா இல்லை எல்லா ஊர்லேயும் அப்படின்னு தெரியல. பொதுவாகவே ஒரு நாட்டு நடப்புனா அப்படி தாங்க. நம்ம ஒரு கஷ்டத்தையோ ஒரு சங்கடமோ நமக்கு வேண்டப்பட்டவங்கன்னு நினச்சி நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனால் அதுவே அந்த ஃப்ரெண்டு காதுலேருந்து அவங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அது அப்படி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாடுலேஷன் மாறி வந்துருங்க. நம்ம சொல்ல வந்தது ஒரு கருத்தாக இருக்கும், அது 10 ஆளோட காதுக்கு போகையில் அந்த கருத்தே வேறையாக போயிடும். அதனால் நிறைய பட்டாச்சு. நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்டையும் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டாம். அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு வெளியில் யாருக்கிட்டையும் நம்ம பகிர்ந்துக்க வேண்டாங்க. நம்ம கஷ்டத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம், நம்மளோட நல்லதையும் நம்ம பகிர்ந்துக்க வேண்டாம். எல்லாமே கொஞ்சம் மேலோட்டமாகவே இருந்துக்கலாம். எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வெளியில் சொல்கிறதாங்க நம்மளுக்கு நல்லதாக தரும். இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்க போகிறோம், இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம், இல்லை ஒரு கல்யாணம் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ சரியாகுதுன்னு வைங்க. இது நம்ம ஒருத்தவங்ககிட்ட நம்மளுக்கு வேண்டிய உறவினர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் அதை தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருங்க. நிறைய விஷயங்கள் அப்படி தான். இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. என் மனசுக்குள்ளே தோணுன விஷயத்த நான் சொன்னேன். அது உங்களுக்கும் இந்த கருத்தில் உடன்பாடு இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. நம்ம இப்போ காலையில் பூஜையை முடித்ததுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு பால் தாங்க காய்ச்சிரும். இன்றைக்கி நம்ம சாமிக்கு பால் தான் நெய்வேத்தியம் வைக்க போகிறோம். காலையில் வந்ததும் நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சாமி கும்பிட்டு எப்போவுமே நம்ம அடுப்பு பற்ற வைக்கும்போது சாமிகிட்ட இன்றைக்கி நம்மளுக்கு இன்றைய தினம் எப்படி நம்ம கதவை துறக்கையில சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இன்றைய என்னுடைய சமையலும் சிறப்பாக இருக்கணும். இன்று நல்லபடியாக எனக்கு சமைக்க தந்தத பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சமையல் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றதுக்கு அருள் புரிய வேண்டும் பிரபஞ்சமே அன்னபூர்ணியே அப்படின்னு வேண்டிட்டு இன்றைய சமையலை தொடங்கலாங்க. எப்பவுமே சமையல் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம அடுப்பை தொட்டு கும்பிட்டு நம்ம இந்த மாதிரி நினச்சிட்டு அன்றைய சமையல் வேலையை தொடங்குறது ரொம்ப நல்லதுங்க. அடுப்புக்கிட்ட நம்ம தொட்டு கும்பிட்டு அன்னபூர்ணியும் பிரபஞ்சத்தையும் நம்ம மனசுல ஒரு செகண்ட் நினச்சிட்டு நம்மளோட வேலைகளை தொடங்கலாங்க. இப்போ பால் நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ நாட்டு சர்க்கரையும் பாலும் தான் நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்க போகிறோம். எப்போவுமே சாமிக்கு வேண்டி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்தில் நாட்டு சர்க்கரை போட்டாச்சு. இப்போ சூடான பால் தான் நம்ம அதில் ஊற்ற போகிறோம். அதுக்குள்ளே வெளியில் ஒருத்தவங்க கூப்பிட்டே இருந்தாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட தான் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காயில் வெட்டி போட்டு அந்த தோட்டத்தை வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒருத்தவங்கள வர சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க தான் நம்மளை கூப்பிட்டே இருக்காங்க. சரி நான் இதே முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு நான் சொன்ன கருத்தில் உடன்பாடு இருந்ததுன்னா நீங்கள் அதை என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சதுக்கப்புறம் வீட்டில் டீ போட்டாச்சு. இன்றைய நாளை நம்ம டீ குடித்தாதான் நமக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்கும். யாருக்கெல்லாம் டீ குடித்தாதான் அடுத்த வேலை ஓடும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு டீ குடித்தாதாங்க இன்னத்த நாள் எனக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம சாமி கும்பிட்டு ஒரு நாளை தொடங்குறோமோ அதே மாதிரி அன்றைக்கி சுறுசுறுப்பாக நம்ம இருக்கணும்னா டீ குடித்தாதாங்க எனக்கு அன்னத்த நாள் தொடங்கின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டீ எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிட் அவுட்டுக்கு.
கொஞ்சம் நேரம் வந்து டீ குடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது. தேங்காய் வேலைகள் தாங்க. தேங்காயெல்லாம் நம்ம நிறைய வெட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையெல்லாம் வெயிலில் காய வைக்கணும். இன்றைக்கி தேங்காயோட வேலைகள் தான் நம்மளுக்கு மெயினாக இருக்க போகுது. டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் அதுக்குள்ளே வெயில் வந்துடும். உங்களுக்கு 9-10 மணி ஆகிறதுக்குள்ளே வெயில் நல்லபடியாக வந்துடும். வெயில் வந்ததையும் தேங்காயெல்லாம் எடுத்து வாசலில் காய போடணுங்க. இன்றைக்கி அதுதான் தேங்காயோட வேலை தான் நம்மளுக்கு மெயினான வேலையாக இருக்குது. தேங்காயோட விலையெல்லாம் இப்போ கம்மியாயிட்டிருக்கு. கேரளாவில் தேங்காயோட விலை இப்போ குறைஞ்சு கொண்டே வருதுங்க. முதல்ல 35 ரூபா 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்த தேங்காய் இப்போ 24 ரூபாய்க்கு ரேட்டு இறங்கி வந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி தேங்காய் போடவும் வந்திருக்காங்க. இது வந்து நம்ம முதல்ல இருந்த தேங்காய் தான் நம்ம வெட்டி போட்டிருந்தோம். இன்றைக்கி புதுசாக வீட்டில் இருக்கிற தேங்காய் மரத்தில் போட வந்திருக்காங்க. அப்படியே நான் டீ போடையில் என்ன கூப்பிட்டே இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இப்போ இந்த சல்லக்கத்தியில் தேங்காய் போட்டுட்ருக்காங்க. அது உங்களுக்கு காட்டுறேன் நான் செல்ஃபியில், அது தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போது தென்னை மரத்தில் ஏறுறதுக்கு ஆளே இல்லைங்க. எங்கள் ஏரியாவிலெல்லாம் இப்போ மரம் ஏறுவதற்கான ஆட்களே கிடையாது. தென்னை மரமாக இருந்தாலும் பனைமரத்தில் ஏறுறவங்க இருக்காங்க. ஆனால் தென்னை மரத்தில் இப்போ அதிகமாக யாருமே ஏறுறதில்ல. எல்லாமே சல்லக்கத்தி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ ஹைட்டான தென்னை மரமாக இருந்தாலும் சல்லக்கத்தியில் தான் இங்கே வந்து தேங்காய் போடுறாங்க. அவங்க ஒரு கோலுக்கு மேலே இன்னொரு கோல் வச்சு கட்டி அதில் தான் கத்தி வச்சு கட்டி தாங்க தேங்காய் போடுறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தேங்காய் விழுகிறது தெரியுதுங்களா? இப்படி அவங்க அந்த கோல் வச்சு தான் கட்டுறாங்க. மூங்கில் கோல் இருக்குது இல்லைங்களா, அந்த மூங்கில் கோல் வந்து ஒரு கோல் கூட இன்னொரு கோல், மூங்கில் குச்சி, மூங்கில் கம்பு அப்படி சொல்லிக்கலாம். எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல. கோலின்னு இங்கே கேரளாவில் சொல்லுவாங்க, நம்ம அதை குச்சின்னு சொல்லலாம், இல்லை கம்பு அப்படின்னு சொல்லலாம். மூங்கில் கம்பு ஒன்று கூட ஒன்று ஜாயின் பண்ணி அதை நல்லா சைக்கிள் டியூப்பு அந்த இதனால் கட்டிடுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக கட்டினதுக்கப்புறம் அதில் கத்தி வச்சு சல்ல கத்தி வச்சு தேங்காய் போடுவாங்க. அப்புறம் நம்ம மொட்டை மாடியை ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இப்போ வெயில் வராங்காட்டி மொட்டை மாடி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கான நேரம் வரவில்லை. நானும் அதை தாங்க பார்த்துட்ருக்கேன். எல்லாமே செட் ஆகணும். வேலையாட்கள் நம்ம கூப்பிடுற நேரத்துக்கு அவங்களும் வரணும், பெயிண்டர்ஸு. நம்மகிட்டே அந்த நேரத்தில் பட்ஜெட் கரெக்டாக இருக்கணும். ஒன்று கையில் இந்த தேங்காயெல்லாம் போட்டு பணம் ஏதாவது வந்தால் தான் பெயிண்டிங் வாங்க முடியும். பெயிண்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கையில் காசு இருக்கையில் நம்ம லேபர்ஸ் கூப்பிடல, அவங்களுக்கு டைம் இருக்கணும். எல்லாம் ஒத்து வந்தால் தாங்க. மேலே மழைக்காலம் வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கணும். வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம மொட்டை மாடியெல்லாம் ஃபுல்லாக ஆளை விட்டு பாசம் பிடிச்சிருந்தது. அதையெல்லாம் நம்ம சுரண்டி க்ளீன் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க. இன்றைய பதிவு இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.